Good afternoon, student. Today 11th business max. நம்ம அனலிட்டிக் ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். அனலிட்டிக் ஜாமெட்ரியில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது என்னென்னா லோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ், ஸ்ட்ரெயிட் லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டினியூ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் லோக்கஸ் அப்படின்னா ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ்னால் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுதான் லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சர்க்கிளோட ரூல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது ரேடியஸ் வந்து சேமாக வச்சுட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிங்கன்னா அது பேர் சர்க்கிள், அதுதான் லோக்கஸ். அந்த லோக்கஸோட ஈக்குவேஷன் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்தமாரி ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க. அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னால் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்துடும் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இதுதான் கான்செப்ட்டு. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று மீட் ஆகிருக்கணும். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் மீட் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அதுக்கான சம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கண்டிஷன் இதெல்லாம் 1 மார்க்கில் இருக்குது. ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் ஃபார்முலா. a + b = 0. சரியா? a + b = 0. a + b ஆட் பண்ணிங்கன்னா 0 பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஏசி கேட்குறாங்க. அப்போ a + b கண்டிஷன் என்ன சொல்லிடுங்க? பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன்னா a + b = 0 மைண்டில் வச்சுக்கோ. அப்போ ஏபிசிலாம் ரெடி பண்ணணும். ஏபி ஹெச்இஎஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. இது ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன். சரிங்களா? பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண எந்த ஈக்குவேஷனையும். ஏ இருக்கிற இடத்துல ஏ தான் இருக்குது. 2h இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. 2h = 5. அப்போ h = 5/2. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -6 இருக்குது. b இருக்கிற இடத்துல -6 இருக்குது. 2g இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். 2g இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 12 இருக்குது. 2g = 12. அப்போ g = 6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துக்கோ. a + b = 0. ஏவோட வேல்யூ தெரியாது. ஏவோட வேல்யூ ஏ தான். அப்போ பியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். -6 என்ட்ரி பண்ணிக்கோ. = 0. அப்போ ஏ = வரும் +6. ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. கொஷினில் ஏவோட வேல்யூ கேட்குறான். கண்டிஷன் தான் சொல்கிறான். பர்பண்டிகுலர் சொல்லிட்டான். அதனால தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டிஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் ஃபார்முலா தான். ஏபிசி 2fgh -af² -bg² -ch². இது ஜென்ரல் ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் இதுதான். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா =0 வந்துச்சுன்னா அது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிடலாம். அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிஷன் எழுதிக்கோ. இதில் கொண்டு போய்ட்டு உனக்கு தெரிஞ்ச வேல்யூ இல்லை மத்தியம் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். ஏவோட வேல்யூனா 6. பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்க முன்னாடியே இருக்குது. சியோட வேல்யூ தெரியாது. சரியா? மற்ற எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுவீங்க. 2fgh. ஏவோட வேல்யூ f² பண்ணிக்கோ. இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். சரியா? என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் பண்ணிவிட்டு எல்சிஎம் மற்றதுலாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோ. சி மட்டும் இருக்கிறத ஒன் சைடாக கொண்டு வந்து மற்ற எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு போயிடுங்க. சியோட வேல்யூ இங்கே டிவைட் பண்ணுங்கள். 2 மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோ. சரியா? சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 6 டைம் 169 × 6 போடுங்க. 1014 வரும். சரிங்களா? அப்போ சியோட வேல்யூ 6, ஏவோட வேல்யூ 6. இந்த மாதிரி சம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சம். அடுத்தது ஷோ தட் த ஈக்குவேஷன் 12x² - 10x இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ஏவோட வேல்யூனா 12. பியோட 2hயோட வேல்யூனா -10. பியோட வேல்யூனா 2. 2gயோட வேல்யூனா 14. 2fோட வேல்யூனா -5. சியோட வேல்யூனா 2. இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக எழுதுங்க. இதில் HGFCலாம் ரெடி பண்ணிக்கோ. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா கண்டிஷன் உனக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதில் கொண்டு போய் போட்டிங்கன்னா =0 வந்துச்சுன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிவிடு. இப்போ என்ன பண்ணுங்கள்? லெஃப்ட் சைடு எடுத்துக்கோ. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன வருது பாரு? 0 வருதா? therefore the given line represent a pair of straight லைனாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா செப்பரேட் ஈக்குவேஷன் கொஸ்டின் பாருங்கள். செப்பரேட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். ரொம்ப முக்கியமான சமயம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க. செப்பரேட் ஈக்குவேஷன் பிரிக்கிறது கற்றுக்கணும். இப்போ இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ப்பா.
பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா சேர்ந்து தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதை பிரிக்கணும் நம்ம. எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள். இப்போ பிரிக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 வேல்யூ மட்டும், அதாவது x², xy, y² இதை மட்டும் எடுத்துக்கிறேன். கொஷினில் ஃபஸ்ட்டு 3 வேல்யூ, இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். x², xy, y² இது மட்டும் எடுத்துக்கோ. இதை தான் நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும், இதை பிரிக்க முடியாது. x மட்டும் தான் இருக்குது, y மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே x² இருக்கா. x² எப்படி பிரிக்கலாம், x × x பிரிக்கலாமா. xy எப்படி பிரிக்கலாம், x தனியாக y தனியாக பிரிக்கலாம். y² எப்படி பிரிக்கலாம், y × yன்னு பிரிக்கலாம். அப்போ பிரிக்க முடிஞ்சது மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எடுத்துக்கோ. இதை ஃபேக்டர் பண்ணணும். ஸோ 12 × 2 என்ன வரும், 24. மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது, -10. சரியா, என்ன வரும், 6 4s 6 4. ஸோ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போடுங்க. சரியா, 6 4s எவ்வளோ, 24 மைனஸ் ப்ளஸ் போய்டும், இது -10 வந்துடும். சரியா, அப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் 12 இருக்குது. அப்போ 12 டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது -1/2 வரும், இது -1/12 3 வரும், 1/3 வரும். இது கேன்சல் பண்ணால் -1/2, இது -1/3 வரும். கரெக்டாக இப்படி தான் அது ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர் பண்ணால் இந்தமாரி 2 வேல்யூ கிடைக்கும். சரியா, 2x - y, 6x - 2y இப்படி கிடைக்கும். ஓகேவா. ஸோ இல்லைனா இப்படி பண்ணுங்கள், 12x² - 6xy ப்ளஸ் -4xy ப்ளஸ் 2y². அந்த ஃபேக்டர் பண்ணிக்கலாம், -6 -4ன்னு அது இப்படி பிரிச்சுக்க, அந்த -10 இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம், 6 எடுத்துக்கோ, x எடுத்துக்கோ. அப்போ என்ன வரும், 2x - y மைனஸ் இதுலேருந்து 2 காமனாக எடுத்துடலாம், y காமனாக எடுத்துடலாம், மைனஸ். ஓகேவா, இதில் காமனாக இருக்கும் 2 இருக்கும், x இருக்கும், 2x இருக்கும். இங்கே மைனஸ் எடுத்ததில் மைனஸ் வரும், y வரும், 2x - y, 2x - y. இதில் 2x - y, இதுலேயும் 2x - y. அப்போ மீதினா இருக்குது 6x - 2y. ஸோ இதான் இங்கே ஃபேக்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நார்மலாக 10th பண்ண ஃபேக்டரே தான் பண்ணிவிட்டு. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல் ஈக்குவேஷன் எழுதிட்டு இது கூட ஒரு எல் சேர்த்துக்கோ, இது கூட ஒரு எம் சேர்த்துக்கோ. வந்துச்சு பாருங்கள். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், கடைசி லைன் பாருங்கள், ஈக்குவேட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y போத் சைட். எக்ஸு ஒய்யும் ஈக்குவேட் பண்ணணும். எப்படி ஈக்குவேட் பண்ணுறது சார் அப்படின்னா, எக்ஸு கூட இருக்கிற டேர்ம். ஓகேவா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இவ்வளோதான். அப்போ ஈக்குவேட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்னா எக்ஸ் மட்டும் ஈக்குவல் பண்ணணும். இங்கே இருக்க எக்ஸு, இங்கே இருக்க எம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 2mxன்னு வரும். அப்போ எக்ஸ் இருக்க டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, 2 இந்த ஸ்டெப் பாருங்கள், 2x × m. அப்போ என்ன வரும், 2mxன்னு வரும். அப்போ எக்ஸ் முன்னாடி இருக்க நம்பர் என்னது, 2mxன்னு வரும். எக்ஸு கூட இருக்கிறது மட்டும் தான் எடுத்து எழுதணும். எக்ஸ் கூட என்ன இருக்குது, 2m இருக்குது, அதை எழுதிட்டேன். அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணேன், 6lxன்னு வரும். அப்போ எக்ஸ் கூட என்ன இருக்கும், 6l இருக்கும். இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. லெஃப்ட் சைடு பாருங்கள், இதில் எக்ஸு கூட என்ன இருக்குது, 14 இருக்குது, அதை போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. அடுத்து ஒய் வேணுமா, ஒய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஒய் எடுத்துகிட்டு போய் இது கூட பண்ணேன், அப்போ -mன்னு வரும். இந்த ஒய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எல் கூட பண்ணேன், -2l வரும். இந்த பக்கம் ஒய் கூட என்ன இருக்குது பாரு, -5. ஓகேவா. ஓகே, இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எல் கண்டுபிடிக்கிறீங்க. எல்லோட வேல்யூ 2 வருது, எம்மோட வேல்யூ 1 வருது. எம்மோட வேல்யூம் எல்லோட வேல்யூம் அந்த ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் கொண்டு போய் போடுங்க. இதில் போய் போகணுன்னா இதில் பாருங்கள், இதில் போடுங்க, எல் = 0 போட்டுக்கோ, இது கூட எம் போட்டு = 0 போட்டுக்கோ. 2 செப்பரேட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இதுதான் இப்போ செப்பரேட் ஈக்குவேஷன். இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட்லைன் 2 ஈக்குவேஷனும் ஒன்றா சேர்த்து செப்பரேட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். சேம் ஒர்க், 2 parallel straight line கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இது ஓகேவா. ஸோ இதில் ஏற்கனவே இந்த மாடல், இப்போ ஒரு மாடல் போடுவேன், இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கை போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கான மாடல் அடுத்த பேஜில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதே தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், செப்பரேட் ஈக்குவேஷன். சரியா, பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன். பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிஷன் பாருங்கள், h² - ab = 0 வந்துச்சுன்னா, h² இல்லைனா இப்படி சொல்லலாம், h² = ab வந்துச்சுன்னா
இப்படி சொல்லலாம், இல்லை ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 வந்தாலும் ஓகே, ரெண்டு ஒன்று தான். வந்துச்சுன்னா பேரலல்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரெடி பண்ணுங்கள். சரி, இதுலேருந்து ஏவோட வேல்யூ நான் 4, 2ஹோட வேல்யூ -12 இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. பியோட வேல்யூ 9 + 9. அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 0 வருது. அப்போ பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதை பிரிக்கணும்னு சொன்னால் செப்பரேட்டிகேஷன் கேட்குறாங்க. செப்பரேட்டிகேஷன்னா இதை மட்டும் எடுத்துக்கோ. இது ஃபேக்டர் பண்ணுங்கள். 9 4 சார் எவ்வளோ? 36. மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ண -12 வரணும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா 6 6 ஆர் 36. அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் போடுங்க. ஓகேவா? அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 6 -6 போச்சுக்கோ. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -6xy -6xy + 9y². இப்படி பிரிக்கலாம். இதுலேருந்து காமனாக 2 எடுக்கலாம், x எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? 2x - y வரும். சரி, 3y வரும். அதே போல் இங்கே -6னால் 3 எடுக்கலாம், y எடுக்கலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2x - 3y வரும். அப்போ இங்கே 2x - 3y, இங்கே 2x - y. இங்கே என்ன வரும்? 2x - 3y. அப்போ ரெண்டு 2x - 3y வரும். சரிங்களா? ஸோ ரெண்டு 2x - 3y, அதனால தான் ஸ்கொயர் போட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 2x இதை எடுத்துகிட்டு என்ன போடலாம்? இதை போடலாமா? இதை எடுத்துகிட்டு இதை போட்டாங்க. சரியா? இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? 9 எடுக்கலாம். 2x - 3y வரும் +8. ஓகேவா? ஸோ இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படி போட்டிருக்காங்கன்னு இங்கே பார்ப்போம். இதை போட தெரியணும் உனக்கு. இதை கட் பண்ணிவிட்டு இதை எழுதிட்டாங்க. இதுலேருந்து காமனாக 9 எடுத்துட்டாங்க. சரியா? +8. இப்போ என்ன பண்ணுறாங்க? 2x - 3y ² = z வச்சுக்கிறாங்க. இதில் கொண்டு போய்ட்டு இசட்டுக்கு பதிலாக என்ட்ரி பண்ணுறாங்க. இதில் இசட் போடுங்க, இசட் போடுங்க. இதை ஃபேக்டர் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண 8 வரணும், ஆட் பண்ண 9 வரணும். ஸோ ஃபேக்டர் பண்ணிங்கன்னா z + 1 = 0. அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டே அதை மாற்றிட்டேன். +1 = 0. இசட்டுக்கு பதிலாக 2x - 3y + 8 = 0. செப்பரேட்டிகேஷன் கிடச்சிச்சா? தனித்தனி ஈக்குவேஷனே தான். ஸோ பேரலல் வரும்போது மட்டும்தான் இந்தமாரி இசட்ன்றதை ஒர்க் அவுட்டாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அதனோட கண்டிஷன் ஸ்லோப் கொடுத்துனா m1 + m2 = 2h - 2h/b. m1 × m2 என்ன வரும்னா a/b. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அந்தமாரி சம்ஸ் பார்ப்போம். ஸோ இது முக்கியம். இதே மாடல் இன்னொரு சம் இருக்குது. இதே போல் தான் அதுவும் செய்யணும். ஸோ இது கொடுத்துருக்காங்க. Twice the slope of one is twice the other. Slope of one twice the other. இதான் மீனிங். ஸ்லோப் ஆஃப் ஒன்று ட்வைஸ் த இன்னொன்று. இவ்வளோ தான். ஓகேவா? இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான். அப்போ m2 = 2m1 வரும். அப்போ m1 m2 நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். சரியா? அப்போ m1 + m2 ரெடி பண்ணுங்கள். இது ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். m1 m2 = a/b வரும். ஸோ கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இதான் கொடுத்துருக்காங்க. m1 m2 = 2m1 சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா m2 தூக்கிட்டு 2m1 போடுற. இதுலேயும் போடுற. ஓகேவா? ஃபஸ்ட்டு m2 தூக்கிட்டாங்க, 2m1 போட்டாங்க. அப்போ 2m1 ஒரு m1 என்ன வரும்? 3m1 வருமா? 3m1 போட்டுக்கோ. இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். m2 தூக்கிட்டு இதை போடுங்க. சரியா? ரெண்டு பக்கம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த 3m1 வரும். அந்த 3 தான் கீழே கொண்டு போயிட்டாங்கப்பா. சரியா? அடுத்து 2m1² வரும் a/b. அப்போ நீ என்ன பண்ணுற? இந்த m1 தூக்கிட்டு போயிட்டு இதில் என்ட்ரி பண்ண. இதை போட்டாங்க. சரியா? இதை ஆல்ட்ரு பண்ண தெரியலனாலும் கொஷினில் ஆன்சர் இருக்கும். கேர்ஃபுல்லாக எழுதுங்க. சரியா? இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ. இதில் 8h² 9ab இது ஆன்சர் அதிலே இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் தேவையான பக்கம் சைடை கொண்டு வாங்க. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எழுதி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி பார்க்கும்போது உனக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது முக்கியமான சம். இது பார்த்துக்கோ. இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது, எக்ஸ்ட்ரா சம்மில் இருக்குது. அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புக் இருக்குது உங்கள்கிட்ட. புக்கை வச்சு பார்த்துக்கோ. சரி, இன்றைக்கி பார்த்து நம்ம பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் த m1 m2 தெரியும் உனக்கு. செப்பரேட்டிகேஷன் எப்படி பிரிக்கணும் நம்ம பார்த்தோம். சரியா? பேரலல் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா ஓகே, அதுக்கான கண்டிஷன் h² - ab = 0 வந்துச்சுன்னா பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாவது புரியலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப் புரியல அதை நோட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் அதை கிளியர் பண்ணி திருப்பி நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.